வாங்கிட்டு சொல்லணும், கடலை மிட்டாய் வாங்கிட்டு சொல்லணும். சுண்டல்னா அம்மாவை வீட்டில் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. சரியா? வேற கண்ட ஸ்நாக்ஸ்ல இந்த பானிபூரி, சிக்கன் பக்கோடா அதெல்லாம் வாங்கி சாப்பிடாது. வீட்டில் அம்மா செய்வாங்கல்ல, சிக்கன் மட்டன்லாம் சமைச்சு தருவாங்களா, மீன்லாம் சமைப்பாங்களா, வீட்டில் சமைச்சது தான் சாப்பிடணும். கடையில் வாங்கிட்டு வந்து எந்த அசைவமும் சாப்பிடக்கூடாது. வீட்டில் அம்மா கையால் சமைச்சு தர சொல்லி சாப்பிடணும். நகல்லாம் ஒழுங்கா அப்பாட்ட சொல்லி அம்மாப்பாட்ட சொல்லி நகல்லாம் ஒழுங்கா வெட்டிக்கணும். பல்லு ஒழுங்கா விளக்கணும். பல்லு எப்போ விளக்கணும்? காலையில் எப்போ விளக்கணும்? காலையில் ஏன் சொன்னே விளக்கணும். அதோட சரியா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போறப்ப பல்லு விளக்கிட்டு தான் தூங்கணும். அப்பதான் பல்லு சுத்தமா இருக்கும். சரியா? நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறீங்க இல்லையா, பல்ல விளக்கிட்டு தூங்குங்க. அப்பதான் பல்லு நல்லா சுத்தமா இருக்கும். அடுத்தது துணிமெல்லாம் நல்லா வெயில காய வச்சு ட்ரெஸ்ஸை போட சொல்லுங்கப்பா. சரியா? மழை காலம் வந்துருச்சு இல்லையா, கொடை வச்சிருக்கீங்களா எல்லாரும்? எங்க போனா கொடை பயன்படுத்துற, மழை பெய்யறப்ப மழை நினைச்சிட்டு போக கூடாது. துணியெல்லாம் நல்லா வெயில காஞ்ச பிறகு போடுற மாதிரி பாத்துக்கணும். சரிதானா? அடுத்தது இது என்னது? எத்தனை பேர் வீடியோ பார்ப்பீங்க? பொம்மை டிவி பார்க்க மாட்டீங்கல்ல? கேம்லாம் விளையாட மாட்டீங்க? சரியாதான், நல்லது. அப்படியே இருந்துக்கணும். சரியா சொல்றது? இது போன் எதுக்கு? போன்ல பேசுறதுக்கு மட்டும்தான் போன். வீடியோ எல்லாம் பார்க்க கூடாது, கேம் விளையாடக்கூடாது. புரியுதா சொல்றது? போன் எதுவும் பண்ணாது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், மற்ற நாள்ல டிவி பார்க்க கூடாது. சரிங்களா? நியூஸ் போடணும் இல்லையா, செய்திகள்